வணக்கம் மக்களே, வணக்கம். மனோகரா திரைப்படத்தில் உள்ள சிவாஜி ஐயாவின் வீரவசனங்கள் உங்களுக்காக என் குரலில் இனிய தமிழில் மலர்கிறது. சிவாஜி ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். சங்கிலியால் பிணைத்து சபைக்கு அழைத்து வரும்படி மன்னர் உத்தரவு. விலங்கா மனோகரா, நீ சபைக்கு செல்வதை காரணங்கள். அதற்கு எப்படி சென்றால் என்ன? விலங்கு கைகளுக்கு தவிர வாய்க்கு அல்லவே. மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவி கொஞ்சி தந்தத்தால் ஆன கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே, என் விழி நிறைந்தவனே, வீரர் வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டுமென்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி. தந்தையின் முன் தனையனல்ல, இப்போது குற்றவாளி. யாருக்கு என்ன தீங்கிழைத்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தையின் முன் தனியனாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாக இதை கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டை கவிழ்க்கு குள்ள நெறி வேலைதான் செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன்? கொற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? கூற மாட்டீர்களா? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மறவர் குடி பிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும், நான் என்ன குற்றம் செய்தேன்? குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும். குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும். ஆமாம், கூறத்தான் வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தமில்லாதது சபைக்கு வருவானேன்? குடும்பத் தகராறு கொல்லு மண்டபத்திற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் இன்றுதான் முதலாக சந்திக்கிறது மகாராஜா. போதும், நிறுத்து. வசந்த விழாவில் நீ செய்த தவறுக்காக வசந்த சேனையிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன். எதிர்த்து பேசுபவர்களுக்கு ராஜசபையில் என்ன தண்டனை தெரியுமா? முறைப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை அளித்துவிட்டு மூலையில் பிறந்ததற்கு முடிசூட்டியவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை விட குறைவானதுதான். மனோகரா, நீ சாவிற்கு துணிந்து விட்டாய். ஆமாம், நீங்கள் வீரராக இருக்கும் பொழுது பிறந்தவன் அல்லவா நான்? சாவு எனக்கு சாதாரணம். ஆத்திரத்தை கிளப்பாதே. நிறைவேற்று அரசன் உத்தரவை. அரசன் உத்தரவென்ன? ஆண்டவன் உத்தரவிற்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அரசே. சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்ட பிறகு அடங்கி கிடப்பவன் ஆமை. தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றுமை அறியாத மூடனே, தந்தையின் ஆணையை கேட்டு தாயாரின் தலையை வெட்டி எறிந்த பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா நீ? பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன். கடைசி கேள்வி, என் கட்டளையை வணங்கப் போகிறாயா இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன், அதுவும் அரை நொடியில். அரை நொடி என்ன, அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமளவல்லி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளிக்கண்களை கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக தந்துவிட்டு அதை எதிர்த்தால் உண்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாளத்தையும் பிணமாக்கிவிட்டு சூனியக்காரிக்கு ஆளவட்டம் சூட்டியவர்களை சுடுகாட்டிற்கு அனுப்பிவிட்டேன் என்ற சுழலும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றட்டுமா அந்த உத்தரவை? தயார்தானா? தயார்தானா? ஏன் நடுங்க வேண்டும்? புருஷோத்தமர் போரிலே புலி, வாளெடுத்தால் வையங்கலங்கும். அவரா இப்படி பயப்படுகிறார்? பாவம், வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகியின் விரல்களை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது. பாசறையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் அல்லவா லைத்து கிடக்கிறது. கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சுவரின் நிழலில் அல்லவா குளிர்ச்சி காணுகிறது. பேசாதே, ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது. ஆமாம், நீ வேசி மகன் என்று.
ஏன் கேட்பதற்கு தித்திக்கிறதோ? 1000 முறை சொல்வேன், நீ வேசி மகன். அம்மா, இதோ அந்த வாயை சுக்கு நூறாக கிழித்தெறிகிறேன். விடு என்னை, விடு என்னை. புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டு வெளியிலே உலகத்தை காண்பவரே, மானமென்றே நல்வாழ்வென கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலவை கொள்ளிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணையின் வடிவம், கற்பின் திற உருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்குறையா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உங்களது அங்கங்களை பிளந்தறிவேன். இந்த துரோக பேச்சிற்கு உம்மை தூண்டிவிட்ட இந்த துர்ச்சையின் உடலை துண்டாடுவேன். துணிவிருந்தால், தோளிலே வலிவிருந்தால் எடுத்துக்கொள்ளும் உமது வாளை, தடுத்துக்கொள்ளும் உமது சாவை. தைரியம் இல்லாவிட்டால் இந்த தழுக்குக்காரியின் குலுக்கு சிரிப்பிலே நீர் கோழையாகி விட்டிருந்தால் ஓடிவிடும். இதை விட்டு புறமுதுகு காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமையை ஊட வந்த புழுதி காற்றே, புறமுதுகு காட்டி ஓடும். கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காரிருளே, கால் பிடரியின் இது பட ஓடும். ஓடும், ஓடும், ஓலமிட்டு ஓடும். ஓங்கார கூச்சலிட்டு ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? என் அன்னையை தூசித்த சின்ன சிறு புழுவே, ஏன் சிலையாக மாறிவிட்டீர். ராஜ விக்கிரகமே, பழிவாங்கும் பக்தன் பூஜை செய்ய வந்திருக்கிறான். அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்து வேலைக்காரியின் ரத்தத்தை கொண்டு உமக்கு அபிஷேகம் செய்விக்கிறேன். இந்த நாசக்காரியின் நரம்புகளால் உமக்கு மாலை அணிவிக்கிறேன். முல்லை சிரிப்பன புகழ்வீரே, மோக போதையில் அந்த பல்லை எடுத்து உமக்கு அர்ச்சனை செய்கிறேன். பாவி பார், பத்தினி ஈன்ற பொட்டு பாவி பார், உன் பஞ்சாணையின்படி நீர்படும் பாட்டை. விடுவாளை, விடுவாளை. யார் நீ? அம்மா, நீங்கள் எங்கே அம்மா இங்கு வந்தீர்கள்? கைமைத்திரை ஆட்சி புரியும் இந்த இடத்திலே உங்கள் தூய்மையான காலடிகள் படக்கூடாதே அம்மா. மனோகரா, சற்று பொறுங்கள் தாயே. எங்கே ஓட பார்க்கிறீர்கள்? நில்லுங்கள். மனோகரா, உன்னை நீ மறந்து விடாதே. அம்மா, சற்று முன்பு இந்த கொல்லு மண்டபத்திலே தங்களை பற்றி ஒலித்த கொடிய வார்த்தைகளை தாங்கள் கேட்டிருந்தால் இப்படி சொல்ல மாட்டீர்கள். இருங்கள், வருகிறேன். மனோகரா, அம்மா, பார் ரத்தத்தை. உங்கள் புனித பொற்கரத்திலே இருந்து கொண்டு ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் இந்த பொல்லாதவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். மனோகரா, என்னைத்தானே இகழ்ந்தார்கள். விடுங்க, விடுங்க. தாயை இகழ்ந்தவனை என் கால் நடுவில் சாக விடுகிறேன். மனோகரா, நில். மனோகரா, நில். நீ என் மகன் என்பது உண்மையானால் சொல்வதை கேள். அம்மா, முதலில் நீ வளர்ந்த இந்த வயிற்றில் வாளை பாய்த்துவிட்டு பிறகு மகாராஜாவிடம் போ. தாயின் பிணத்திலே நின்று கொண்டு இதோ உன் தாய், கொல் என்னை, பிறகு என் கொள்கைப்படி நட. ஏன் நிற்கிறாய்? ஏன் நிற்கிறாய்? அம்மா, 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 நான் இங்கு பேசிக்கொண்டு இருக்க போவதில்லை. யாரை நானாக வந்து பார்க்க மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தேனோ அவரை உன்னால் பார்க்க நேர்ந்ததும், சபையில் இப்படி பெற்ற மகனிடம் பிச்சை கேட்பதும் சகிக்க முடியாத அவமானம். இப்போது என்னம்மா சொல்ல போகிறீர்கள்? வாளை இப்படி போடு. மன்னிப்பு கேட்கட்டுமா? மனோகரா, என் மாணிக்கமே, உன் மாதா கோழையின் குடும்பத்தில் பிறக்கவும் இல்லை, கோழையின் மனைவியாக ஆகவும் இல்லை, கோழையை மகனாக பெறவும் இல்லைடா கண்ணே. மன்னிப்பு கேட்பதை விட மரணமடைவதே மேல். ஆமாம், அதுதான் என் முடிவு. இந்த கொடியவனை உயிரோடு விடக்கூடாது. மனோகரனுக்கு மரண தண்டனை. அம்மா, இப்போதாவது உத்தரவு கொடுங்கள். இப்படியே இந்த நீசனை கசக்கி எறிந்து விடுகிறேன். மீண்டுமா அம்மா பொறுமை? இப்போதுதான் பொறுமை. அப்படி என்றால் நான் சாக வேண்டுமா? சாகத்தான் வேண்டும். அப்போ நான் சாக வேண்டும். உங்கள் மகன் மனோகரன் சாக வேண்டும். ஆமாம், யாருக்கும் கிடைக்க முடியாத பாக்கியம். தந்தையே மகனை கொல்வதும்
அதற்கு தாயாரும் தலையசைப்பதும், தங்கமே, இந்த தரணியிலே யாருக்கடா கிடைக்கும் இந்த ராஜபாக்கியம்? போ மகனே, போ, சாகப்போ. அம்மா, நீங்களா இப்படி சொல்லுகிறீர்கள்? ஆம், உன்னை ஈன்ற தாய் நானே சொல்லுகிறேன், இறந்துவிடு. அம்மா, உங்களை பிரிந்தால் நானே உன்னை பிரிய துணிந்து விட்டேன். அம்மா, அம்மா. இளவரசன் மனோகரனுக்கு அநீதியான தீர்ப்பு. அநீதி, அநீதி. அமைதியாக இருங்கள். சத்தியசீலரே, மனோகரனை தூக்கி கொண்டு போக ஏற்பாடு செய்யுங்கள். கொலைக்களத்திற்கு. கூடாது, கூடாது. இது அக்கிரமம், அராஜகம், அராஜகம். யாரும் பேசாதீர்கள். என் மகன், அவனை என் இஷ்டப்படி நடத்துவேன். மரண தண்டனை நிறைவேற்றிய பிறகு இந்த சவ அடக்கம் கூட இந்த சாம்ராஜ்யத்திற்கு வெளியே தான் நடத்தப்பட வேண்டும். கண்ணே. நன்றி, வணக்கம்.